வணக்கம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போது என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா 185 கட் ஆஃப் வச்சுருக்கேங்க சார். ஸோ எனக்கு சிறந்த கல்லூரிகள் என்ன? ஏன் அப்படின்னா இப்போ 190க்கு மேலே அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் இருக்கக்கூடிய 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்கிற ஒரு பர்சன்ஸ் வந்து முன்னாடியே அந்த காலேஜஸ் எல்லாமே எடுத்துருவாங்க. அதே ரவுண்ட் 1ல் நான் வந்தாலும் அல்லது ரவுண்ட் 2னோட பிகினிங்கில் நான் வந்தாலும் எப்படி சிறந்த கல்லூரிகளை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விகளை முன் வைக்கிறாங்க. இப்போது இதில் வந்து நம்ம முன்னாடியே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா கட் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு 1ல் எடுக்கக்கூடிய மாணவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்ஸ் நீங்கள் என்ன கோர்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் போகலாம். தாராளமாக நீங்கள் அதை எடுக்கலாம். அதற்கு அடுத்ததாக ஸ்மார்ட்டான ஒரு மாணவனாக இருந்தால் என்ன பண்ணுவான் அப்படின்னா சிறந்த கல்லூரிகளை பார்ப்பான். ஃபஸ்ட்டு வந்து காலேஜுக்கு தான் வந்து ப்ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் கோர்ஸுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பான். ஸோ அந்த வகையில் அந்த 185 கட் ஆஃப் எடுத்த மாணவனுக்கு எந்த மாதிரியான கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகளாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் என்னவோ அதற்கு ஏற்றாற் போல் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், காலேஜில் பிரான்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது டயர் 1 காலேஜா, அது NBA NAC அக்ரிடேட் காலேஜா, NIRF ரேங்கிங்கில் இருக்குதா, பிளேஸ்மெண்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் பார்க்கணும். அப்படிங்கிற வரிசையில் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு உங்களுடைய பாயிண்ட்டாக வச்சுட்டு, ரெண்டாவது அதில் சர்க்யூட் பிரான்ச் உங்களுக்கு கிடைக்குதா, இல்லை வந்து உங்களுக்கு கோர் பிரான்ச்சஸான மெக்கானிக்கல் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் பிரான்ச்சஸ் கிடைக்குதா, இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு துறைகள் தான் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அது கிடைக்குதாங்கிறத நீங்கள் அதுக்கு பிறகு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 185 கட் ஆஃபில் இருக்கக்கூடிய பிசி கம்யூனிட்டி பேசிஸில் எந்த லொக்கேஷன்ஸில் பெஸ்ட்டு காலேஜ் இருந்தாலும் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய மாணவனுக்கு அவன் ப்ரிஃபர்டு கோர்ஸஸாக ECE, EEE, CSE இது 3 கேட்ட கல்லூரிகளை நம்ம வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வைக்கிறோம். பட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சார் கிடைக்கவே கிடைக்காதுல, அந்த காலேஜ் நம்ம ஏன் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ரேங்கிங் தான், நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டில் நம்ம ஒரு ரேங்கிங் வைஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது பெஸ்ட்டு காலேஜ், இதற்கு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அவைலபிள் இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்லூரிகளில் பை சான்ஸ் நம்மளுக்கு கிடச்சி அப்படின்னா அது லக்கு தான். ஸோ அதனால் அந்த மாதிரியான மாடலில் வைக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டி கேம்பஸ் வச்சுருக்கோம். ஸோ அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா MIT கேம்பஸ் TNA கோட் 4. அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவசுப்ரமணியன் நாடார் SSN வச்சுருக்கோம் 1315 கவுன்சிலிங் கோட். இதற்கடுத்து PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2006. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா PSG காலேஜ் ஆஃப் PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், ஸோ PSG ஐடெக் வச்சுருக்கோம். ஸோ 2377. இதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 5008. ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CIT கோயம்புத்தூர் 2007 கவுன்சிலிங் கோட். இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா GCT கோயம்புத்தூர் 2005. இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வச்சுருக்கோம் 1219. ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கோம். இதற்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வச்சுருக்கோம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 1399 வச்சுருக்கோம். இதற்கு அடுத்தது ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1211 வந்து வச்சுருக்கோம். இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419 வந்து கவுன்சிலிங் கோட். இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2718. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2702 வச்சுருக்கோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் 2711. அதற்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் 2739. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா KPR இன்ஸ்டியூட் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருக்கோம் 2764. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ செகண்ட் கேம்பஸில் இருக்கக்கூடிய கோவைப்புதூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா காலேஜ் 2722 கொடுத்துருக்கோம். இதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை கொடுத்துருக்கோம் 1317. தென் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 1210. தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லயோலா ஐகேம் கொடுத்துருக்கோம் 1450. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேல்டெக் ஹைடெக். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து 25 to 26 காலேஜஸ் கொடுத்துருக்கோம். இந்த 26 காலேஜஸ்லையும் என்ன மாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு சர்க்யூட் பிரான்ச்சஸ் கோர்சஸ் அல்லது CSE கேட்டாங்கன்னா CSE ஃபஸ்ட்டாகவும் ECE செகண்டாகவும், தேர்ட் வந்து மெக்கானிக்கல் அண்ட் கோர் பேஸ்ட் கோர்சஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் நீங்கள் 180க்கும் அல்லது 185 அந்த மாதிரியான ரேஞ்சில் நான் வச்சுருக்கேங்க சார் என்னோட கட் ஆஃப் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை முதல்ல நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா பெஸ்ட்டு காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸை ரேங்கிங் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். இதை நீங்கள் உள்ளே கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வந்து லைக் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா
உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜில் உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் உங்கள் பிளேஸ்மெண்ட் பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, உங்களுடைய ஸ்டடீஸை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, உங்களுடைய கல்ச்சர்ஸை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இது எல்லாமே சிறந்த இடங்களில் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி உங்களோட கெரியர் பார்த்தும் பெஸ்ட்டாக அமையும். இல்லை சார் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதுல விருப்பம் இல்லை, எனக்கு வந்து ஒரு நான் இந்த பிரான்ச் தான் போகணும் ஆரம்பிக்க நினைக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் சிறந்த கல்லூரிகளில் கிடைக்கல அப்படின்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா சிறந்த கல்லூரிகளில் 190க்கு மேலே இருக்கிற மாணவன் எடுத்துருவான். நீங்கள் டாப் டயர் 4ல் படிக்கிறதுக்கும் டாப் காலேஜஸில் படிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் டாப் காலேஜில் வேறு பிரான்ச்சஸ் படித்து அல்லது ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சு கூட நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த லட்சியத்தை அடைஞ்சிடலாம். பட் டயர் 4ல் நீங்கள் படித்து உங்களோட கல்ச்சர் சேஞ்ச் ஆகி நீங்கள் சரியான முறையில் போகலை அப்படின்னா உங்கள் லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா அதுக்கான சர்வீசஸும் இங்கே இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா 8015687842 அப்படிங்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நான் இந்த சர்வீஸை ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.